Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா karasev இல்ல பெப்பர் முறுக்கு அப்படினு சொல்வாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கொஞ்சமா பெப்பர் எடுத்துர்க்கேன். மிளகு எடுத்து அரைச்சிக்க போறேன். மாதிரி ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்து அரைச்சிக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 4 பூண்டு பல் லைட்டா தண்ணி விட்டு நல்லா ஸ்மூதா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திப்பியா இல்லாம நல்லா சாஃப்ட்டா ஸ்மூதா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு கப்ல வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும் கடலை மாவு. அதை எடுத்து நான் ஒரு பெரிய பவுல்ல போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து கொஞ்சமா வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் கடலை மாவுனா ஒரு 1/4 கப் அரிசி மாவு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, அதான் நம்ம மிளகு ஸ்டார்டிங்கில் அரைச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் இந்த மாதிரி கையில் வச்சு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கப்புறமா நம்ம பூண்டு அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, தண்ணி விட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் வெண்ணெய் இந்த முறுக்குக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோம். உடனே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவை வந்து நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும், நல்லா சேர்ந்து வரணும். இந்த மாதிரி பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது தண்ணியில் ஊற்றி கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா. அவ்வளோதான், எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போது. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம ஒரு சைடில் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஆயில் ஹீட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு பக்கம். அதுக்குள்ளே நம்ம வந்து முறுக்கு போடுற அந்த அச்சில் வந்து ஆயில் நல்லா வந்து தடவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாவு போட்டு பிழியும் போது ஈஸியாக நம்மளுக்கு வரும். ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சா பார்ப்போம். கொஞ்சமாக மாவு போட்டால் அது சர்ன்னு வருது, அப்போது ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம இப்போ வந்து நம்ம மாவு வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை எடுத்து போட்டு பிழிய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி முறுக்குக்கு போடுவோம் இல்லையா, அந்த அச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பபுள்ஸ் வருது. இந்த மாதிரி நல்லா பொங்கி பபுள்ஸ் வருதுன்னா அது நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபுள்ஸ் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மாவு நல்லா வெந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு, ரெடி ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போது பபுள்ஸ் நல்லா வந்துட்டுருக்குது. அது குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும், அது நல்லாவும் ஃப்ரை ஆகிருக்கும், பபுள்ஸும் கம்மியாயிடும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபுள்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு
சிக்னல் உங்களுக்கு அது வந்து வேகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவு அது நல்லா வெந்துருச்சு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பபுள்ஸ் வந்து இருக்காது, லைட்டாக 1-2 தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள், நல்லா அடங்கிடுச்சு பபுள்ஸு. ஸோ நம்மளோட முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆயில் தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இதே மாதிரி எல்லா முறுக்கும் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபுல்லாக நான் முறுக்கு சுட்டுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம எல்லா முறுக்கும் சுட்டாச்சு. அது அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே எல்லாம் நல்லா உடஞ்சி சின்ன சின்ன பீஸாக வந்துடும். நம்மளோட காராசேவ் ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட காராசேவ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், நம்மளோட டேவை ஸ்பெஷலாக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thank you for watching.